இந்த சங்கீதத்தை தாவீது பாடினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நேற்று தினத்துல நம்ம தியானிக்கும் போது காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். அப்போ காலையில நம்ம வீட்டில் என்ன சத்தம் கேட்கணும்? ஜப சத்தம் என்ன செய்யணும்? கேட்கணும். நம்ம வீட்டில் காலையில் சண்டை சத்தம் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்படின்னா காலையிலேயே நம்ம வீட்டில் என்ன சத்தம் கேட்கணும்? சொல்லுங்க. ஜப சத்தம். ஜப சத்தம் கேட்கலன்னா அப சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். அல்லேலூயா. அபத்துணி அப்படின்னா கெட்ட காரியம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியாத காரியங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா காலையில நம்ம பேச வேண்டிய ஆள்கிட்ட என்ன செய்யறதில்ல? பேசுறதில்ல. அல்லேலூயா. இங்கே தாவீது இந்த சங்கீதத்துல அழகாக ஒரு ஜப மாதிரியை வைத்திருக்கிறார். தாவீதுனுடைய ஜப பேட்டர்ன் நியூ டெஸ்டமெண்ட் பேட்டர்னுக்கும் டேவிட்ஸோட பேட்டர்னுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல் வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு கர்த்தாவே. எப்படி ஆரம்பிச்சிருக்கு? நீங்க ஒவ்வொரு சங்கீதங்களையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று கர்த்தாவேன்னு ஆரம்பிச்சிருக்கும், அப்படி இல்லாட்டி தேவனே அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். அல்லேலூயா. அப்போ ஜபம் என்பது முதலாக ஆரம்பிக்கும் போதே, ஜபம் என்பது ஆரம்பிக்கும் போதே இட்ஸ் எ கம்யூனிகேஷன் வித் காட். தேவனோடு நமக்கு இருக்கிற ஒரு தொடர்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அங்க எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஜெபிக்க சொல்றாரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. இங்கே புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்லி கொடுக்கிறார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள்லாம் ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிச்சாங்க? கர்த்தாவே. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல தங்கள் தேவனை ஆராதிக்கும் போது எப்படிதான் ஜெபிச்சாங்க, எப்படி பார்த்து ஆராதிச்சாங்கன்னா தனக்கு தூரத்துல இருக்கிறவராய், அல்லது பெரியவராய், வல்லமை உள்ளவராய், உன்னதமானவராய், இன்னும் சொல்லணும் அப்படின்னா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் தூரமாவே இருக்கிறவரா. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவாதி தேவனை எங்க கொண்டு வந்துட்டாருன்னா பக்கத்துல கொண்டு வந்துட்டார். ஆமென். பரமண்டலங்கள்ல இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனேன்னு இல்லை, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனோடு கூட இருக்கிற உறவின் அடிப்படையில ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு உறவு. ஆமென். ஒரு தொடர்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபத்தை அப்படி பார்க்க விரும்புறீங்க? அல்லேலூயா. ஜெபம் ஒரு தொடர்பு. சொல்லுங்க. ஜெபம் என்பது என்னது? தேவனோடு கூட நாம் வைத்துக் கொள்ளுகிற ஒரு தொடர்பு. அல்லேலூயா. இந்த தொடர்பு இல்லாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மால் என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. ஆமென். ஜெபத்தை ஒரு நபரோடு பேசுகிறது போல உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்ம கண்ணை மூடிட்டு எங்கேயோ காத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்க கூடாது. நமக்கு முன்னாடி யார் இருக்கிறா? நம்ம கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். அந்த சத்தத்தை யார் கேட்கிறார்? நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்கிற உணர்வோடு ஜெபிச்சோம்னா அந்த ஜெபத்துக்கு தான் நமக்கு பதில் வருகிறது. அல்லேலூயா. கடமைக்காக ரிச்சுவலா சில பேர் பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே ஜெபிக்கணும் அப்படின்ற கடமைக்காக ஜெபிப்பாங்க. கண்ணை மூடி சோத்திரம் 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 சோத்திரம், பாதி பேர் அப்படியே தூங்குறது. அல்லேலூயா. இது அல்ல ஜெபம், ஒரு உறவு. அல்லேலூயா. ரெண்டாவது ஜெபம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை என்ன செய்யும்? பிரேயர் அண்ட் மெடிடேஷன். ஜெபமும் தியானமும். இங்கே தியானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை இருக்குது இல்லையா? ஆதியாமத்தின் புஸ்தகத்துல அதே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. 24:63 வாசிச்சீங்கன்னா ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. ஒரிஜினலா அந்த இடத்துல தியானம் பண்ண அப்படின்ற வார்த்தை அந்த ஹெபிரேய பதம் எதுக்கும் பயன்படுத்தப்பட்டு ஜெபத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்கள் அந்த நாட்களிலே ஜெபத்தையும் தியானத்தையும் ஒன்றாய் வைத்திருந்தார்கள். ஆமென். காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு பைபிளை என்ன செய்யணும்? வாசிச்சு தியானம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாடுகிறோம். அதற்கு பின்பு என்ன செய்கிறோம்?
தியானிக்கிறோம். ஒரு அதிகாரத்தை வாசிச்சு ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை வாசித்து அது தியானிக்கிறோம். ஏன்னா ஜெபமும் தியானமும் ஒன்றாய் இணைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக அந்த 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெபத்தோடு அவர் சேர்த்து இன்னொரு காரியத்தை செய்கிறார். வாசிங்க பாப்போம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். அது என்னது? அது ஒரு தீர்மானம். ஆமென். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவது ஒரு தீர்மானம். இப்போ நீங்க உட்காந்துருக்கிறீங்க, காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30க்கு எந்திரிச்சு, சில பேர் அவசர அவசரமா 5 மணிக்கு கரெக்டாக போனால் போதும் அப்படின்னு சொல்லி, அல்லது 5:15 போனால் போதும் அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு எந்திரிச்சு, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று. நீங்கள் எந்திரிக்கிற நேரம்லாம் எதன் அடிப்படையில் இருக்குது தெரியுமா? தீர்மானம். நம்ம இத்தனை மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னு. அல்லேலூயா. எந்த தீர்மானம் எடுக்கிறோமோ அதில் நாம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த தீர்மானத்திலே பிரச்சனை. கடைசி நேரத்தில் அப்படியே எந்திரிச்சு அப்படியே டயர்டாக இருப்போம். அதான் சொல்கிறேன்ல, முதல்ல படுக்கிறது கரெக்டாக படுக்கணும். ஆமென். நம்ம நல்லா ஊர் சுற்றுறோம், வேலை போகிறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் சொல்லுங்க? இல்லவே இல்லையே. அப்படி என்ன சம்பாதிச்சு என்னதான் பண்ண போகிறோம் நம்ம? சொல்லுங்க. 9-10 மணிக்கு மேலே நான் நைட்டு ஃபுல்லாக நைட் டியூட்டி பார்க்க போகிறேன். பகல் டியூட்டியும் பார்த்து எவனும் நைட் டியூட்டி என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம வைக்கணும். முதல்ல நேரத்தை, ஒரு தீர்மானம் முதல்ல இருக்கணும். தேவனை ஜெபம் என்பது ஒரு தீர்மானம். ஆமென். அந்த பர்டிகுலர் டைம்ல தானியேலுடைய வாழ்க்கையில அந்த தீர்மானத்தை அவன் ராஜா கையெழுத்து போட்டுட்டான். வேற எந்த தெய்வத்துக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. தாங்கிட்ட மட்டும்தான் பெட்டிஷன் கொடுக்கணும். அவன் ஒரு லூசு ராஜா. எவனோ ஒருத்தன் ஆளை ஏற்றி விட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டான்? ஒரு தீர்மானத்தை யோசிக்காம போட்டான். எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஏதாவது பிரச்சனைனா கடவுளை தான் என்ன செய்வாங்க? தடிக்கு விழுந்தா ராஜா அப்படி நான் கூப்பிட முடியும்? ராஜாவை பிடிப்பா? சொல்லுங்க. வீட்டில் தடிக்கி விழுறான், நம்ம விழுந்த உடனே என்ன செய்வோம்? தடிக்கி விட்டோன்னே இயேசுவே அப்படின்வோம். அந்த காலத்துலேயும் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? தெய்வங்களை கூப்பிடுவான்னு சொல்லிட்டான். வேற எந்த தெய்வத்தை என்ன செய்யக்கூடாது? கூப்பிடக்கூடாது. என்ன மட்டும்தான் கூப்பிடணும். ஒரு 4 பேர் சொன்னான்னு சொல்லி அவன் கேட்டு என்ன செஞ்சுட்டான்? சட்டத்தை போட்டுட்டான். தானியேல் சொல்றான், நான் எடுத்த தீர்மானத்தில் மாறுவதில்லை. அல்லேலூயா. வழக்கம் போல, எப்பொழுதும் போல, அந்த நேரம், குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே மறைஞ்சு ஒளிஞ்சு ஜெபிச்சவன்ல தானியேல். எப்பயும் ஜன்னலை திறந்தான் ஜெபம் பண்ணுவேன், இப்பயும் இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி என்ன செய்தானா? ஜெபித்தான். ஜெபம் என்பது ஒரு தீர்மானம். சொல்லுங்க. ஜெபம் என்பது என்னது? சொல்லுங்க. அந்த தீர்மானம் செய்யாம என்ன வராது? ஜெபம் வராது. இப்ப காலை ஜெபம் வருது, ஆனா மாலையில என்ன வரமாட்டேங்குது? ஜெபம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, மாலை நேரத்துக்கு ஜெபத்தை நம்ம என்ன செய்யல? தீர்மானம் பண்ணல, பிளான் பண்ணல. அல்லேலூயா. நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்னா, மாலை நேரத்துக்கும் ஜெபம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி. அல்லேலூயா. 11 மணிக்கு மேலே தான் கீழே போய் படுக்கிறேன். காலையில் 4 மணிக்கு அலாரம். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ தேவன் நம்முடைய தீர்மானத்தை பார்க்கிறார். நம்முடைய தீர்மானத்தை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு ஜெபம், அதிகாலை ஜெபம். ஆமென். அவருடைய பேட்டர்ன்ல ஒண்ணா பிரேயர் as a டிசிஷன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரேயர் அண்ட் மெடிடேஷன். அதுக்கு முன்னாடி பிரேயர் கம்யூனிகேஷன் வித் காட். ஜெபம் ஒரு தொடர்பு, ஜெபமும் தியானமும். ஜெபம் ஒரு தீர்மானம். இங்கே அதிகாலை ஜெபம். அடுத்த ஜெபம் என்ன ஜெபம்? இந்த அதிகாலை ஜெபம் தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனை. அல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்கள்ல வந்திருக்கிற உபதேசங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ ஜெபிக்காட்டியும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தான் போறாரு. எப்படி? ஜெபிக்காட்டி என்னதான் செய்ய போறாரா? அப்ப இயேசு ஏன் ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்க. இயேசு ஏன் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணணும்? இயேசு ஏன் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்? நம்ம ஆளுங்க பிரசங்கம் பண்ற ஆளுங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம விசுவாசியும் தலையாடிட்டு, ஆமா ஆமா இயேசு ஏன் உபவாசம் பண்ணணும்? அவன் சொல்றாங்க இயேசு உபவாசம் பண்ணிட்டார், நீ பண்ண தேவையில்ல. இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார், நீ போ தேவையில்லைன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை தானேங்க. இயேசு உனக்கா ஜெபம் பண்ணிட்டார், உனக்கா ஃபாஸ்டிங் போட்டார், நீ போட தேவையில்ல. இயேசு எனக்கா பரலோகம் போயிட்டார், நான் போக தேவையில்லையா? அப்ப
இயேசு நமக்கு முன்பாக மாதிரியை வைத்து போனார். நாம் எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பதற்காக மாதிரியை நமக்கு வைத்து போனார். ஆமென். அப்போ அதிகாலை ஜெபம் மிகவும் முக்கியமானது. அதையும் அவருடைய பேட்டர்ன்ல வச்சிருக்கிறார். அடுத்த வாசிங்க அதே 3ஆம் வசனத்துல பிரேயர் வித் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏதோ முகம் கழுவி அதை சொல்லலை, நான் அது மட்டும் சொல்லவில்லை, அதுவும் முக்கியம். ரெண்டாவது அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி என்ன செய்வேன், கீர்த்தனம் பண்ணுவேன். இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வந்துருவோம், ஆனா என்ன ரெடியா இருக்காது, இருதயம் ரெடியா இருக்காது. எப்படி ரெடியா இருக்காது? இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு வேற காரணம் எதுவுமே இல்லை. உங்க இருதயம் என்னவா இல்லை சொல்லுங்க. நான் பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஒன்று சொன்னேன், அந்த பர்த்டே அன்னைக்கு மட்டும் ஜெபம் பண்ணும் போது கண்ணீர் வருது, மற்ற நாள்லாம் வரமாட்டேது. ஏன்னா அன்னைக்கு உன் இருதயம் எப்படி இருக்குது, ஆயத்தம் வருது. ஆண்டவரே இந்த வருஷம் ஃபுல்லா பாதுகாத்தீங்களே அப்படின்னு நினைச்ச உடனே கண்ணீர் வந்தது. மற்ற நாள் எவ்வளவோ ஆண்டவர் நன்மை செய்யற, ஒவ்வொரு நாளும் உன்னை காப்பாத்துறதுனால தான் பர்த்டேவே என்ன செய்யுது. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யல, வரல. பிகாஸ் we are not ready in our heart, we are not prepared to pray. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை ஆயத்தமாக்கு. ஆமென். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸோ மோகன் சேனனோ பெரிய ஊழியக்காரங்களோ வந்தா மட்டும் இருதயம் என்ன செய்யுது, ஆயத்தமாகுது அப்படின்னா உங்க இருதயத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரிஜினலா மனுஷனுக்காக ஆயத்தமாகுதே ஒழிய அந்த இருதயம் யாருக்காக ஆயத்தமாகல, ஆண்டவருக்காக என்ன செய்யல, ஆயத்தமாகல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அடுத்ததாக அந்த சங்கீதத்துல அவர் சொல்றாரு, 4ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. சொல்றாரு, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. ஒரு லிஸ்ட் சொல்றாரு, அப்படியே வந்துகிட்டே இருக்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட அத சொல்றாரு, ஆண்டவரே நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறீர். எதை விரும்புகிறீர்? துன்மார்க்கத்துல அவருக்கு பிரியம் இல்லைன்னா எதுல பிரியம் அவருக்கு? பரிசுத்த மார்க்கத்துல அவருக்கு பிரியம். அப்படித்தானே அர்த்தம்? துன்மார்க்கத்துக்கு எதிரான வார்த்தை பரிசுத்தமான வாழ்க்கை, நீதிமான், நீதியிலே பிரியப்படுகிற தேவன். ஆமென். அப்போ a holy life, prayer and holiness, ஜெபமும் பரிசுத்தமும் மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். என்னத்தை பரிசுத்தப்படுத்திக்கொள்? ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்த உபவாச நாளை என்ன செய்யுங்கள், நியமியுங்கள். எதுக்காக தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அநேக பாவங்கள் வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம மேல படுற டஸ்ட்டை கிளீன் பண்றோம். வெளியே போயிட்டு வந்தா முகத்தை கழுவுறோம். எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கிற ஆள்லாம் இருக்கான். அவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ளார என்ன இருக்குது, சுத்தம் உணர்வு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 10 தடவை முகத்தை கழுவுறவன்லாம் இருக்கான். அந்த முகமே தேஞ்சு போற அளவுக்கு சோப்பை ஒரே நாள்ல காலி பண்ற ஆள்லாம் இருக்கான். அவ்வளோ குளிக்கிறான், அவ்வளோ சுத்த உணர்வு இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ளே வருகிறது. நம்மை அறியாமல் அறிந்து எத்தனையோ இடங்கள்ல நாம் தவறுகிறோம். நாம் எல்லாரும் அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம், தவறுகிறோம். ஆனா அந்த தவறுகிற காரியங்களை பரிசுத்தப்படுத்தணும்னு என்ன செய்யறது இல்லை. இப்ப யாராவது ஒரு காரியத்தை சொல்லி காய்ச்சினா என்ன நடக்கும், என்ன எப்படி என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லேலூயா. சொல்லுங்க. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அந்த உணர்வு தேவனுக்கு விரோதமான ஒரு உணர்வு. அல்லேலூயா. எடுத்து வாசிச்சு பாருங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை பாவம் செய்யாத, நீ இப்படி பாவம் செஞ்சா ஆண்டவர் அடிப்பார்னு திடசாட்சியாக கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை இன்றைக்கு நடக்கிற கொன்று போடுதல் எப்படி அப்படின்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இனிமேட்டுக்கு அவர் நடத்துற மீட்டிங்க்கு நாங்க போவோமா, இனிமேட்டுக்கு அவர் பிரசங்கம் பண்ணும் போது நாங்க கேட்போமா, எப்ப ஆஃப் பண்ணுப்பா ஜேம்ஸ் ரிவர்ட் என்ன செய்வார், திட்டுவார். அல்லேலூயா. சொல்லுங்க. திடசாட்சியாய் கடிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்களாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு கடிந்து கொள்ளுதல் மேல என்ன இல்ல, பிரியம் இல்ல. ஏன்னா அவன் அக்கிரமம் அவன் இருதயத்துல இருக்கிறது அப்படின்றார். வாசிங்க பாப்போம். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து, என்னையா திட்டுற,
வை இருக்கிறேன், உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் இங்க சொல்றார் சங்கீதக்காரனாகிய தாவீது, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் என்ன செய்கிறீர், வெறுக்கிறீர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. God loves holiness. தேவன் பரிசுத்தத்திலே பிரியப்படுகிற தேவன். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். நானோ ஒரு குரூப் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அக்கிரமக்காரரா இருக்கிறாங்க, வீம்புக்காரரா இருக்கிறாங்க. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே ஆலயத்திற்குள் சொல்லுங்க, எங்க போவேன்? அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றாரு பாருங்க. பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன், பரிசுத்தமா இருப்பேன், சுத்திகரிப்பேன், அதிகாலையில் எழும்புவேன். எங்க பிரவேசிப்பேன்? ஆலயத்துக்குள் பிரவேசித்து. அல்லேலூயா. பிரேயர் அண்ட் பப்ளிக் வர்ஷிப் அல்லது சபை கூடி வருதல். அல்லேலூயா. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். மற்றவங்கள பார்த்து காலையில ஜபத்துக்கு வராதவங்கள பார்த்து சொல்லணும், ஏன் நீங்க வரலாம்ல, கொஞ்சம் சீக்கிரமா படுத்து சீக்கிரமா என்ன செய்யலாம்ல, கிளம்பி வரலாம்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன செய்யலாம்ல, கரெக்டா வரலாம்ல. நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவன் தாவீது சொல்றாரு, நான் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. அதே 7ஆம் வசனத்துல வாசிங்க. பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறேன். சொல்றாரு, பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. bowing down. அவர் சொல்ற prayer and fear of God, reverential fear. ரெவரண்ட் மேல இருக்கிற ஃபியர் கூட ஆண்டவர் மேல என்ன செய்ய மாட்டேங்குது, சொல்லுங்க. எத்தனை இப்போ நார்மலா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்தா என்ன செய்யறாரு, எப்பயுமே பாக்குறாரு. எல்லா நேரங்களிலும் யார் நம்மளை பாக்குறா? பாஸ்டர் எப்ப பார்ப்பாரு? எப்பயா ஒரு தடவை நம்மளை என்ன செய்வார், பார்ப்பாரு. அப்பா கொஞ்ச நேரம் பார்ப்பாரு. ஆனா பிள்ளைங்க இன்னைக்கு அப்பாவுக்கு பயப்படுற அளவு கூட யாருக்கு பயப்படுறது இல்லை? பரலோகத்து அப்பாவுக்கு. அப்பா வந்தா டக்குன்னு மறைச்சு என்ன செய்யறான். ஆனா ஒரிஜினலா ஒரு அப்பா எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் பாக்குறாரு. நம்ம பண்ற எல்லா அக்கிரம வேலையும் என்ன செய்யறாரு, அவருடைய கண்களுக்கு மறைவா எதுவுமே என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. இவர் சொல்றாரு, நீ பணிந்து கொள்ளும் போது எப்படி பணிந்து கொள்ளுமா, பயபக்தியுடன் பணிந்து கொள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்க முழங்கால் போடலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸாலே என்ன செய்ய முடியல, முழங்காலம் முடக்க முடியல. ஏதோ முட்டியில வலி இருக்கு, முட்டியில வலி இருக்கிற ஆளுங்களே நம்ம ஆளுங்க ஆண்டவர் சமூகத்துல நிக்கணும்னு பாக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ இது சில பேர் முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்துல சொல்லவில்லை. வேதத்துல உனக்கு எல்லாமே சொல்லுவாங்க. இருக்கா? எல்லாமே இருக்கா? நான் சில விஷயம் கேட்பேன் அப்புறம் இல்லை. அல்லேலூயா. வேதத்துல தெளிவா இயேசு முழங்கால் படிட்டு என்ன செய்தார், ஜெபித்தார். பரிசுத்தவான பவுல் ஜெபித்தார் முழங்கால் படிட்டு. இதெல்லாம் இருக்கு. நம்ம ஆளுக்கு முட்டி என்ன செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. வயசானவங்களும் பிரச்சனை இல்லை. வயசுல இருக்கும்போது சின்ன வயசுல யங்ஸ்டரா இருக்கிறான், சேர் கிடைக்குமான்னு பாக்குறான் எங்க போனாலும். இன்னைக்கு நம்ம சர்ச்சஸ் எல்லாம் என்ன ஆகி போச்சு, ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் சர்ச்சஸ், ஏசி சர்ச்சஸ், ஃபுல்லாவே சேரை போட்டு விட்டு ஜனங்களை முட்டியில நிக்க விடாம அவர் மட்டும் முட்டியில நிப்பாராம். பாஸ்டர் மட்டும் எங்க நிப்பாரா சொல்லுங்க. ஜனங்க நீ முட்டியில் நினைக்க வேணாம், முட்டியில் நின்னா உனக்கு கஷ்டம் போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கீழே உட்கார வச்சு, அது வீட்லயும் என்ன செய்யறது இல்லை. ஆலயத்திலே பழகலைன்னா வீட்டில் எப்படி முழங்கால் போடும் நம்மால்? எல்லாம் சப்பானி மாதிரி உக்காந்தே ஜபமணி, அலங்கார வாசல்ல உட்காந்த சப்பானி ஆயிடுச்சு விசுவாசி எல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க. இங்க சொல்லுகிறது, நான் பணிந்து என்ன செய்வேன், பணிந்து. பணிந்துன்னு சொல்ற இந்த வார்த்தை ஒரிஜினலா சாஷ்டாங்கமா என்ன செய்யறது, விழுந்து கொள்வது. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு நல்ல சாஷ்டாங்கமா விழணும்னா கண்டிப்பா முழங்கால் போட்டாதான் என்ன செய்ய முடியும், விழ முடியும். அப்படியே விழுந்தோம்னா கை கால்லாம் அடிபடும். அதனால நல்லா முழங்கால் போட்டு bowing down before God. பிரேயர்ல அது முக்கியமான ஒரு காரியம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனத்தை, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும். prayer for guidance, என்னை வழி நடத்தும் என்கிற ஜெபம். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே என்னை வழி நடத்தும். ஆமென். எத்தனை பேர் தேவன் உங்களை வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்க?
ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வழியை அவரே செவ்வை பண்ணுகிறார். சங்கீதம் 25 நீங்க ரொம்ப அழகா அந்த சங்கீதத்துல அநேக இடங்கள்ல அவர் அந்த வழியை செவ்வை பண்ணுகிறத பத்தி சொல்லியிருப்பார். வாசிங்க பாப்போம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். அப்போ இங்க சங்கீதக்காரனாகிய தாவீதோட ஜெபம் என்ன அப்படின்னு கேட்டா, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. பிரேயர் ஃபார் கைடன்ஸ். இப்போ ஒரு விஷயம் உங்க வீட்டில் நடக்க போகுது, இந்த விஷயத்துல நான் எப்படி செயல்படணும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும், கேட்கணும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில ஆண்டவரை இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது, நீங்க என்ன வழி நடத்தும் அப்படின்னு ஜெபிக்கும் போது அன்றைக்கு முழுசும் உங்க தொழில், உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட. இவர் திட்டுறாரு. யார திட்டுறாரு அப்படின்னா, சத்துருக்களை திட்டுகிறார். ஆண்டவரே, உமக்கு விரோதமா கலகம் பண்ணினார்களே, அவர்களை ஒரு வழி பண்ணிருங்க ஆண்டவரேன்னு 2 வசனமா திட்டுறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வெஞ்சன்ஸ் மட்டும்தான். ஆண்டவரே அவர்களை அடியும், ஆண்டவரே அவர்களை கொல்லும், ஆண்டவரே அவர்களை வெட்டும், சங்கரித்து போடும் அப்படின்னு இவர் என்ன சொல்லுவார், வெஞ்சன்ஸ் பத்தி பேசுறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43, 44 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, அந்த 44ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்கள், சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை நிந்திக்கிறவங்க, கேவலப்படுத்துறவங்க, திட்டுறவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, காரி துப்புறவங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்யலன்னா நரகத்துக்கு போக போற பிசாசுக்கு எப்படி இருப்பீங்க, புத்திரராய் இருப்பீங்க. அப்ப நியூ டெஸ்டமென்ட் தாட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் என்னன்னா, பிரேயர் அண்ட் ஃபர்கிவ்னஸ், ஜெபமும் மன்னிப்பும். நாம் மன்னிக்காத ஒருவனை நாம் வைத்திருக்கும் போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில்லை. நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் என்ன செய்யும், மன்னியும். நாம என்னைக்கு மன்னிக்கிறோமோ அன்றைக்கு தான் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். நம்ம மன்னிக்காத ஒரு நபரை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் இந்த விஷயத்துல நான் மன்னிக்கிறது இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ மன்னிப்பு என்பது ஜெபத்துக்கு மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுக்கு உன் மேல ஒரு குறை இருக்கு அப்படின்னா முதல்ல போய் என்ன செஞ்சுட்டு வா, காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போ. நான் அடிக்கடி சொல்லுவேன், காணிக்கை இந்த காலத்துல மட்டும் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஜாலியா வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் காணிக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்படி இப்படின்னு ஆகி போச்சு. அது பார்த்துக்கோ, வச்சுக்கிறேன் பாஸ்டர் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க, பாக்கெட்டில் தூக்கி வச்சு போயிடுவான். அந்த காலத்தில் காணிக்கையை வச்சுட்டு போ ஆலயத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்தில் காணிக்கை ஆடு மாடு, என்னது ஆடு மாடு தானியம் மூட்டையில் கொண்டு வந்துருப்பான். கொண்டு வந்து ஒரு மாட்டை கட்டிட்டு போயிட்டான் அப்படின்னா பலியிடுறதுக்காக என்ன பண்ணிகிட்டே இருக்கான், அது நாள் ஃபுல்லாக கத்திட்டே கிடக்கும். ஆசாரியம் கேட்பான், எவன்டா அவன் கட்டிட்டு போனது, எவனுடைய மாடு இது, சீக்கிரம் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு. இவன் போய் சமாதானமாயிட்டு வரணும் சீக்கிரத்தில். அவ்வளோ சீரியஸாக ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய சமாதானமாகுதல் மிகவும் முக்கியமானது, மன்னிக்கிற தன்மை மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த காரியத்தை சொல்றாரு, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். அல்லேலூயா. He is praying for others. மற்றவர்களுக்காக அவர் சொல்றார், ஜெபிக்கிறார். உம்மை நம்புகிறவர்களை யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக அப்படின்றது ஒரு ஜெபம். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்காக, உங்க நண்பர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை என்ன செய்தார், மாற்றினார். அல்லேலூயா. 12வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அல்லேலூயா. சொல்றாரு, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, காருண்யம், ஃபேவர், உங்க மேல ஆண்டவர் ஃபேவரா இருப்பாராம். எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ
அந்த மனுஷன் மேல கர்த்தர் ரொம்ப ஃபேவரா இருப்பார். எல்லாமே ஃபேவரபிளா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சாதகமா எதுவுமே நடக்க மாட்டேது. உங்களுக்கு சாதகமா எல்லாமே நடக்கும். ஆமென். எந்த மனிதன் ஜெபிக்கிறானோ, எந்த மனிதன் தேவ சமூகத்துல பரிசுத்தமாய் நிற்கிறானோ, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபமும் ஆசீர்வாதமும். என்னது? ஜெபமும் ஆசீர்வாதமும். இவர் கடைசியா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறார். ஆமென். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன செய்கிறீர்? சூழ்ந்து கொள்ளுகிறீர். அல்லேலூயா. இட்ஸ் a faith. அவன் சொல்றான், விசுவாசத்தை சொல்றான், கர்த்தாவே நீங்க இதை செய்றீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்வாரா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? நம்ம கிட்டத்தட்ட நிறைய பேட்டர்ன் அவர் இந்த சங்கீதத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 12 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 12 காரியங்களையும் நீங்க மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஜெபத்தோடு சேர்ந்து செய்யப்பட வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு நாம் வெறுமன ஜெபிக்கிறத விட இப்படிப்பட்ட காரியங்களை சேர்த்து ஜெபிக்கும் போது, ஜெபம் ஒரு உறவு, ஜெபமும் தியானமும், ஜெபம் ஒரு தீர்மானம், அதிகாலை ஜெபம், அதுக்கப்புறம் ஜெபமும் ஆயத்தமும், இருதயம் ஆயத்தமாவது, ஜெபமும் பரிசுத்தமும், ஜெபமும் தேவாலயமும், ஜெபமும் பணிந்து கொள்ளுதலும். ஜெபம் எதற்காக அப்படின்னா தேவனுடைய வழி நடத்துதலுக்காக ஜெபம். மன்னிப்பின் ஜெபம், மற்றவர்களை மன்னித்த ஒரு இருதயத்தோடு ஜெபம். அதற்கு பின்பு தேவனை நம்புகிற எல்லாருக்காகவும் ஜெபிப்பது. அதற்கு பின்பு ஜெபம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்கிற விசுவாசம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த காலை வேளையில எங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சங்கீதம் 5 இருக்கிற ஜெப ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். எங்க பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய், எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறவர்களாய் நீங்க ஆண்டவரை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் எங்க பிள்ளைகளை வழி நடத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதைகள், தொழில் எல்லாவற்றிலும் தேவ கிருபை இருப்பதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் நண்பர்கள் எல்லார் மேலும் தேவ கிருபை உண்டாவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. அவருடைய குடும்பங்கள் மேல உண்டாவதாக. எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை நேசிக்கிற நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக, ஜெபாவினால் நிரப்புவீராக, பரிசுத்தத்தினால் நிரப்புவீராக. நீரே வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. காருண்யத்தினாலே நிரப்பி அவர்களுக்கு சாதகமான காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் இதயத் துடிப்பு நீங்கதான், என்